ஏப்ரல் 6ஆம் தேதி நீங்க ஒரு ராம பக்தரா இருந்தா இந்த விஷயங்களை பண்ணிடுங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ஸ்ரீராம ஜெயந்தி. காலையில குளிச்சுட்டு ராமர் படம் இல்ல விக்கிரகத்துக்கு துளசி மாலை போட்டு வைங்க. உங்ககிட்ட ராமர் படம் இல்லைன்னா பெருமாளோட படம் எது வேணா வச்சுக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றி வச்சு கூட இந்த விரதத்தை நீங்க எடுக்கலாம். முழுக்க உபவாசம் முடிஞ்சவங்க எடுக்கலாம். இல்ல பால் பழம் மாதிரி எளிமையான உணவுகள் சாப்பிட்டு கூட இந்த விரதத்தை நீங்க எடுக்கலாம். ராமருக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரை பொங்கல், வடை போன்ற நைவேத்தியம் வைக்கலாம். இல்ல எளிமையா பானகம் வச்சு கூட நீங்க இந்த பூஜையை பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயந்தி அன்னைக்கு பானகம் வச்சு படைக்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஸ்ரீராம ஜெயந்தி அன்னைக்கு ராமாயணம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாலகாண்டம், சுந்தரகாண்டம் படிக்கலாம். முடிஞ்சவங்க ரெண்டுத்தையும் படிங்க. அப்படி படிக்கிறப்ப உங்க பக்கத்துல ஒரு மணப்பலகை போட்டு கீழே வெத்தலை பாக்கு வச்சுட்டு படிங்க. அந்த ஹனுமனே நம்ம பக்கத்துல உட்கார்ந்து நம்ம படிக்கிற ராமாயணத்தை கேட்கறதா ஒரு ஐதீகம். ராம ஜபம் இருக்கிற இடத்துல எல்லாம் ஹனுமன் இருப்பார். ஜெய் ஸ்ரீராம்.